அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் காஞ்சி சங்கர மடத்தைச் சேர்ந்த பீடாதிபதிகள் சில பேருடைய சக்தியை பார்த்தோம். உடம்போடையே தெய்வமாக மாறின, லிங்க ரூபத்தில் மாறின சில மகான்கள், குகைக்குள்ளே போய் அப்படியே மறைஞ்சு போன மகான், இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பீடாதிபதிகளை பற்றியெல்லாம் போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் என்னென்னு கேட்டால், நம்மளை நல்வழி காட்டி நற்கதியை ஏற்படுத்துறது குரு தான். அந்த குருவோட குரு பரமகுருன்னு பேர், அவரோட குரு பரமேஷ்டி குரு, அவரோட குரு பராபர குரு, அதுக்கு மேலே சங்கர்ஷணன்னு சொல்லுவாள். இப்படி குரு பரம்பரை உண்டு, நமக்கு குரு பரம்பரை இருக்குது. இப்படிப்பட்ட இந்த குரு பரம்பரையில் ஒரு குருவானவர் தன்னுடைய சாநியத்தினால், சாநியம்னா தரிசன மாத்திரத்திலேயே ஒரு அரசன் அவன் பண்ண பாபம், அதனால் அவனுக்கு கிடைச்ச சாபம், இது எல்லாத்தையுமே இல்லாமல் நிவர்த்தி ஆகிவிட்டார். அத்தோடு அவனுக்கு மோட்சத்துக்கும் வழிகாமி மோட்சத்துக்கும் அனுப்பிச்சிட்டார். அப்படிப்பட்ட அந்த குரு யார், அந்த அரசன் யார், அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். பரமகுருவாக இருந்த ஒருத்தர் அடுத்த ஜென்மா எடுத்து தன் கீழே சிஷ்யனாக இருந்த ஒருத்தரையே குருவாக அடைஞ்சு அவர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டார். அவர் யார்? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். நம்முடைய குரு பரம்பரை எதுன்னு பார்த்தா, நாராயணர், பிரம்மா, வசிஷ்டர், சக்தி, பராசர், வியாசர், சுகர், கௌடபாதர், கோவிந்த பகவத் பாதாச்சாரியால், ஆதிசங்கரர். இது குரு பரம்பரை. இந்த குரு பரம்பரை காஞ்சி பீடாதிபதிகளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் குரு பரம்பரை இவா தான். இதில் நாராயணரும் பிரம்மாவும் தெய்வங்கள், வசிஷ்டர், சக்தி, பராசர், வியாசர், சுகர் இவா புராண புருஷர்கள், கௌடபாதர், கோவிந்த பகவத் பாதாச்சாரியா, லோகேஸ்வரர்கள். இவெல்லாம் பல 100 வருஷங்கள், பல 1000 வருஷங்கள் கூட வாழக்கூடியவர்கள், வாழ்ந்திருக்கா. வசிஷ்டர் சூரிய வம்சத்தினுடைய குலகுருவாக இருந்தார், எல்லா காலத்திலும் இருந்தார். அதான் அவெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷம் கூட வாழக்கூடியவர்கள். அவர் பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள் 10 பேரில் ஒருத்தர். இந்த வசிஷ்டருக்கு ஒரு குமாரர், 100 குமாரர்கள் வசிஷ்டர்களுக்கு, அதில் ஒருத்தர் தான் சக்தி. இவா தான் இந்த பரம்பரையில் வருவா, குரு பரம்பரையில் வருவா. பகுமித்ர ஹசன் அப்படின்னு சூரிய அரசன் ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு வசிஷ்டர் தான் குலகுரு. இந்த சகனுக்கு ஒரு ராட்சசன் விரோதியாக இருந்தான். அந்த ராட்சசன் என்ன பண்ணான்னா, நேரடியாக சண்டை போட்டு இந்த பகுமித்திர சகனை அழிக்க முடியல அவனால். அதனால் அவன் என்ன பண்ணான்னா, ராட்சசர்கள்லாம் தந்திரமான காரியங்கள்லாம் பண்ணுவாள். அப்படி இவன் என்ன பண்ணால், ஒரு சமையல்காரன் மாதிரி வேஷம் போட்டுன்ட்டான். அவளால் இந்த வேஷம்லாம் மாற்றிக்க முடியும். அப்படி வேஷம் போட்டுண்டு இந்த மித்திர சகன்கிட்ட உங்கள் பாகசாலையில் நான் சமையல் பண்ணி வேலை செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் வேலையை கொடுக்கும், நான் ரொம்ப நன்னா பண்ணுவேன்னு கேட்குறான். சரி, நான் சேர்த்துட்டுறான், யாருன்னு தெரியாமல். சமையல் இல்லாமல் நன்னா பண்ணுவார், ராட்சசர்கள் அதெல்லாம் பண்ண முடியும். அப்படியே அவருடைய அரண்மனையில் சமையல்காரனாக சேர்ந்து சமையல் பண்ணிகிட்டே இருந்தான். நேரத்தை பார்த்துட்டே இருந்தான், எப்போ நல்ல நேரம் கிடைக்கும்னு. அவனுடைய திட்டம் என்னான்னு கேட்டால், நேரடியாக இந்த அரசன் நம்மளால் ஒழிக்க முடியாது, அதனால் அவனுடைய குரு இருக்கார் இல்லையா வசிஷ்டர், வசிஷ்டர் மூலியமாக சாபம் கிடைக்க முடியாது பண்ணி அவனை அழிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கான். அதுக்கான நேரம் எப்போ வரும்னு பார்த்துட்டுருக்கான். அப்படி பார்த்துன்னு இருந்தபோது மித்திர சகனுடைய பிதிர் சிராதத்துக்கு வசிஷ்டரை வச்சு அவன் சிராதத்தை பண்ணுறான், ஏற்பாடு பண்ணி சிராதம் பண்ணிட்டுருக்கான். இதுதான் நல்ல நேரம்னு சொல்லிவிட்டு இந்த ராட்சசன் என்ன பண்ணுறான், சிராதத்தில் நர மாம்சத்தை சமைச்சு
சுத்தமான அன்னம் மாதிரி அதை கொண்டு வந்து வச்சுட்டோம். சாதம் முடிஞ்ச உடனே சாப்பாட்டுக்கு பிராமணா சாப்பிட்றதுக்கு வசிஷ்டர் சாப்பிட்றதுக்கு உக்காண்ட்ருக்கார். இந்த மித்த சகன் இது சுத்தமான அன்னமாக இருக்குது அவன் கண்ணுக்கு, இது அன்னம்னு நினச்சின்னு கொண்டு வந்து வசிஷ்டருக்கு பரிமாறி விடுறான். அவனுக்கு தெரியாது இது என்னன்னு தெரியாது இவன் பண்ணது. வசிஷ்டர் என்ன பண்ணுறார், அந்த அன்னத்தை பார்க்குறார். பார்த்த உடனே டக்குன்னு அவர் ரிஷி இல்லையா, ரிஷிகளை அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து நரமாம்சம்னு. அப்படி தெரிஞ்ச உடனே பெரிய கோபம் வந்துடுத்து அவருக்கு. ஆத்திரத்தோடு என்ன பண்ணார், இந்த மிஸ்டர் ஹசன் தானே இதை கொண்டு வந்து அன்னத்தை பரிமாறினா, அதனால் இவன் தான் இந்த துரோகத்தை பண்ணுறான்னு நினச்சிட்டு குருக்கு வந்து நரமாம்சத்தை பரிமாறியா, எவ்வளோ பெரிய பாபத்தை பண்ணுற நீ பாபிஸ்டா அப்படின்னு சொல்லி உனக்கு சாபம் கொடுக்குறேன், இந்தா வாங்கிக்கோ, நீ நரமாம்ச பட்சினியாக மாறி நீ ராட்சசனாக போகணுன்னு சாபம் கொடுத்துட்டார். மகாபிரிவா என்ன சொல்கிறா, இந்த இடத்துல ரிஷிகளுக்கெல்லாம் சில விஷயம் டக்குன்னு போய் தெரிஞ்சிடும், ஆனால் சிலது தெரியாமல் போயிடும். எதுக்கோசரம் இதை சொல்கிறான்னா, இந்த மாம்சத்தை இவன் கொண்டு வந்து வச்சது இது மாம்சம்னு தெரிஞ்சு போச்சு, நரமாம்சம்னு சுத்த அன்னமாக கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இதை இவன் தான் பண்ணலை அப்படிங்கிறது அவருக்கு தெரியல, சிலது தெரியாமல் போயிடும். அதுக்குள்ளே அவசரப்பட்டு சாபம் கொடுத்துட்டார் அவர். இந்த சாபத்தை வாங்கின உடனே அவன் அப்பாவி இல்லையா, அவன் ஒரு பாவம் பண்ணலை. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு கோபம் வந்துடுத்து. மித்திரசகனுக்கு கோபம் வந்து டக்குன்னு கிண்டியிலேருந்து தீர்த்தத்தை எடுத்தான், குருவை சபிக்க போயிட்டான். குருவை சபிக்கிறதுக்கு தீர்த்தம் எடுத்து அபிமந்திர தீர்த்தத்தை கையில் வச்சுட்டு அவருக்கு சாபம் கொடுக்கறதுக்கு அப்படி ஓங்கிட்டான் கையை. நல்ல காலம் அவனுடைய மந்திரி இருந்தார், டக்குன்னு ஓடி வந்து தடுத்துட்டார். நில்லு, என்ன காரியம் பண்ணுற நீ, குருவை சாபனம் பண்ண சிஷ்யனுக்கு விமோச்சனமே கிடையாது, அவன் குலமே நாசமாக போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அவனுக்கு புரியுறது, தெளிவு வந்துடுச்சு. கோபத்தை அடைக்கிட்டான். அடடா எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ண போகணுன்னு. அதே நேரத்தில் அவன் கையில் அபிமந்திர தீர்த்தம் இருக்குது, சாபம் கொடுக்கறதுக்கு மந்திரிச்ச தீர்த்தத்தை கையில் வச்சுட்டுருக்கான். அதை என்ன பண்ணுறது, அதை எதான பண்ணி தான் தீரணும், என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறான். அதை தரையில் எங்கேயான தூக்கி தெளித்தோன்னா அந்த இடம்புள்ள எரிஞ்சு அப்படியே பஸ்வமாகிடும், அங்கே இருக்கிற புழு பூச்சி எதுவாக இருந்தாலும் செத்து போயிடும். அதனால் இவன் என்ன பண்ணுறான், ரொம்ப தியாக உள்ளத்தோட தான் பண்ண பாபத்துக்கு பிராச்சித்தமாகவும் தேடிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அந்த அந்த தீர்த்தத்தை தன்னுடைய காலியால் தைச்சுட்டான். அவன் கால் அப்படியே பத்திண்டு கருகி போயிடுது, கல்மாஷ பாதன்னே அவனுக்கு பேர். ஆனாலும் குரு கொடுத்த சாபத்தை அவன் அனுபவிச்சு தானே தீரணும், வேறு வழி இல்லையே. அதனால் ராட்சசனாக மாறிட்டான். ராட்சசனாக மாறி அவன் என்ன பண்ணுறான், வசிஷ்டருக்கு 100 புத்திரர்கள் இருக்கா இல்லையா, அந்த புத்திரர்களை சாப்பிடணுன்னு அங்கே பாய ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பாஞ்சப்போ தான் வசிஷ்டருடைய புத்திரராகிய சக்தி எதிர்க்க வர்றார். சக்தி எதிர்க்க வந்த உடனே அவரை சாப்பிடணும்னு பாஞ்ச உடனே அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறான். ஏன்னா சாநித்தியம்னு சொல்கிற அவருடைய சாநித்தியம், அவருடைய தரிசன பாக்கியமே இவனை இந்த ராட்சசனாக இருக்கக்கூடிய இந்த அரசனுடைய பாவம் நீங்கி சாபம் நீங்கி தெளிவு ஏற்பட்டு போகிறது. அவர் அந்த சாநித்தியம் அவரை பார்த்த உடனே தரிசன பாக்கியமே இவனுக்கு அப்படியே இவன் பாபத்தை நீக்கி கொடுத்து இவன் சாபத்தையும் நீக்கி கொடுத்து அவன் பழையபடிக்கு ஆகிட்டான், சாதாரணமாகிட்டான். உடனே பார்க்குறான் எப்படிப்பட்ட மகான் இவர்னு சொல்லிவிட்டு அப்படியே அவர் காலில் சாஷ்டாங்க வந்து நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் எனக்கு வந்து உபதேசம் பண்ணி என்னை காப்பாற்றணும் ரட்சிக்கணும்னு கேட்ட உடனே அவனுக்கு பிரம்ம வித்தையை உபதேசம் பண்ணி அவனுக்கு நற்கதியை கொடுத்ததோடு இல்லாமல் மோட்சத்துக்கே வழிகாமி அவனை மோட்சத்துக்கே அவனை அனுப்பிச்சிட்டார். அப்படிப்பட்டவர் தான் இந்த குரு பரம்பரையில் வந்த சக்திங்கிற மகரிஷி. அந்த சக்தி மகரிஷி வசிஷ்டரோட குமாரர், வியாசருடைய பாட்டனார், பராசரருடைய தகப்பனார். அந்த ரிஷி பரம்பரை வருது. அப்படிப்பட்ட பெரிய மகானவர், அதுதான் நம்முடைய ரிஷி பரம்பரையாகும். இப்போது இந்த மாதிரி மகான்களை ரிஷிகளுடைய நம்ம குரு பரம்பரை பேரை சொன்னாலே நமக்கு புண்ணியம் கிடைக்கும். இவாளை தரிசனம் பண்ணணும் இல்லையா, தரிசனம் பாக்கியம்தானே இவனுக்கு இந்த மாதிரி எல்லா பாபத்தையும் நீக்கி இவனுக்கு மோட்சத்தையே கொடுத்தது. இவாளை தரிசனம் நம்ம பண்ண முடியும். எப்படின்னா இவள் விக்கிர ரூபமாக இருக்கா. எங்கேன்னா காஞ்சிபுரம் காமாட்சி கோவிலில் ஆதிசங்கர சன்னதி இருக்குது. அந்த சன்னதிக்கு மேலே
இவா எல்லாரும் நம்ம குரு பரம்பரை விக்கிர ரூபமாக இருக்கா. நாராயணர், பிரம்மா, வசிஷ்டர், சக்தி, பராசர், வியாசர், சுகர், கௌடபாதர், கோவிந்த பகவத் பதாச்சாரியார், அதுக்கு கீழே ஆதிசங்கரர். நம்ம குரு பரம்பரை அப்படியே விக்கிர ரூபத்திலேருந்து அனுகிரகம் பண்ணுறா. அங்கே தரிசனம் பண்ணால் கூட நமக்கு புண்ணியம் ஏற்படுங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். பரமகுருவாக இருந்து அடுத்த ஜென்மாவில் சிஷ்யனாகி தன் சிஷ்யங்கிட்டே அவரை குருவாகி உபதேசம் வாங்கிடுவார். யாருன்னு கேட்டால் நாராயணர். அவர் தான் அடுத்த ஜென்மாவில் ராமாவதாரம் பண்ணி ராமச்சந்திரமூர்த்தியாகி இந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு வசிஷ்டர் தான் குருவாக இருந்து குலகுரு உபதேசம் பண்ணுறார். இப்போது இந்த காமாட்சி கோவிலில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 20ஆம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமி தங்கரதம், 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வியாச பூஜை. ஆதிசங்கரர் காமாட்சி கோவிலேருந்து சர்வதீர்த்தம் போய் அங்கே இருக்கிற முக்தி மண்டபத்தில் பூஜை நடக்கும், தூபதேவி நைவேத்தியெல்லாம் நடக்கும். அவர் காஞ்சிபுரம் வந்தப்போ இந்த முக்தி மண்டபத்தில் தங்கியிருந்தார். அங்கேருந்து தான் உள்ளுக்குள்ளே வந்தார். அதை ஞாபகார்த்தமாக வருஷம் இது நடக்கிறது. வியாச பூஜை அன்றைக்கி இந்த சம்பவம் நடக்கும். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி, அம்பாளுக்கு தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி.